உடம்புல கட்டு இருந்தால் எப்படி தெரியும்? சொல்லுவாங்கள்ல, ஏப்பா என் மேலே வர்ற சாமியை கட்டிட்டாங்க, எண்ணெயை கட்டிட்டாங்க, அதனால் எதுவுமே செய்ய முடியல அப்படிம்பாங்க. அது மாதிரி நம்ம உடம்புல ஏதாவது கட்டு இருந்துச்சு அப்படின்னா எப்படி தெரியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேங்க. அதாவது கட்டுங்கிறது என்ன? அதாவது இப்போ சாமி இருக்குது, அந்த சாமியை கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த சாமி பேசாது, அந்த சாமி இருக்கிறத நாம் உணர முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த சாமி ஆடி உடம்பை கட்டிட்டாங்க அப்படின்னா அவங்கனால அந்த தெய்வத்தை ஆட முடியாது, அருள்வாக்கு சொல்ல முடியாது. அதே சமயம் அந்த தெய்வத்தை நினைச்சு எந்த ஒரு முன்னேற்றமான சிந்தனையும் எந்த ஒரு செயல்பாடும் செய்ய முடியாது. சரிங்க, கட்டு இருக்குன்னே வச்சுக்கிறோமே. கட்டு எப்படி கட்டுறாங்க அப்படிங்கிறது வேற விஷயம். நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிடி மண் எடுக்கிறாங்க, காலடி மண் எடுக்கிறாங்க, முடி எடுக்கிறாங்க, உடம்புல இருக்க சட்டை துணி இது மாதிரி எடுக்கிறாங்க. இதை வச்சு ஒரு சில துஷ்ட சக்திகளை வச்சு கட்டுறாங்க, உடலை கட்டுறாங்க. அது வேற விஷயம். ஏன் கட்டணும்? இந்த உடலை இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, என் மேலே ஒரு சாமி வருது அப்படின்னா என்னுடைய உடலை ஏன் கட்டணும்? அதாவதுங்க, கட்டுங்கிறத நாம் அந்த இடத்துல தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருப்போம். அது கற்றது அல்ல, நம்ம மேலே இருக்கிற தெய்வ சக்தியை பிரித்தெடுக்கிறது. நம்ம மேலே சாமி பேச விடாம, அந்த தெய்வம் நம்மளை நாம உணர விடாம இருக்கிறதுக்கு தான் அந்த கட்டு அப்படின்னு நாம் புரிஞ்சுக்குவோம். புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒருத்தர் மேலே சாமி வருது, அவர் படுத்திருக்காரு. அவர் மேலே வந்த சாமியை இன்னொருத்தர் வசப்படுத்தி வச்சிருக்காரு. இன்னொருத்தர் அந்த சாமி மூலமாக நிறைய செல்வங்களையும் நிறைய செல்வாக்கியங்களையும் அந்த சாமியை வச்சு நல்லா அழகாக அந்த சக்தியை வச்சு ஒரு இது பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவர் உரிமைப்பட்டவர் அல்ல. ஆனால் உரிமைப்பட்டவர் மேலே அந்த சாமி வந்துடுது. வந்த உடனே அவருக்கு அது தெரிஞ்சு போகுது, நம்ம இவ்வளோ காலமாக நம்மகிட்ட பேசி இந்த சாமி எங்கடா போச்சு அப்படின்னு அவர் பிடிச்சி பார்க்குறாரு. அவருக்கு ஒரு சில மாந்திரிக தாந்திரியங்கள்லாம் தெரிஞ்சதுனால அவர் பிடிச்சி பார்க்குறாரு. இந்நாள் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த சாமி இப்போ இவங்ககிட்ட தான் பேசுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பரிசோதிக்கிறாரு, ஒரு விளையாட்டு விளையாடுறாரு. எங்கே இருந்த சாமி அங்கே போன சாமியை நான் மறுபடியும் எடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, ஒரு சில வித்தைகள், தவறான வழி, சத்தியத்துக்கு எதிரான வழி, நேர்மைக்கு எதிரான வழி, ஒரு சில மாந்திரிக தாந்திரியங்களை வச்சு ஒரு ஏவல் அது போன்ற ஒரு செயலால யார் மேல அந்த சாமி வந்துச்சோ அந்த சாமி ஆடிய கட்ட முயற்சி பண்றாரு. கட்ட முயற்சி பண்ணும்போது அதை கட்டிட்டு அவர் மேல இருக்கிற தெய்வத்தை மறுபடியும் அவர் வசம் இழுக்க முயற்சி பண்றாரு. அப்ப அந்த இடத்துல அவர் மேல அந்த உரிமைப்பட்டவர், அவருடைய குலதெய்வம், முன்னோர்கள், தாத்தன் பாட்டேன் வழி வழியா கும்பிட்டு வந்த சாமி. அந்த சாமி அவர் மேல ஊக்கமா பேசுது. ஏன்னா அவர் சத்தியமான வழியில யாருக்கு எந்த ஒரு தீங்கு விளைவிக்காம, யாருக்கு எந்த ஒரு துரோகம் விளைவிக்காம நல்ல ஒரு முறையில நடைபெற்று வந்ததுனால அவர் மேல அந்த சாமி வந்துருச்சு. அப்ப அந்த ஒரு நாள் என்ன ஆகுது, அவர் அந்த தீய சக்தி அந்த இடத்துல ஒரு ஏவலை ஏவி விடும்போது தூங்கிக்கிட்டு இருந்தவர் என்னாச்சு அப்படின்னா, திடீர்னு அவரால் கால் அசைக்க முடியல, கை அசைக்க முடியல, வாய் துறக்க முடியல, தலை அசைக்க முடியல, எழுந்திருக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல. அப்ப என்ன பண்றாரு, அவர் மேல இருந்த சாமி அந்த இடத்துல அவருக்கு கூட துணை நிக்கல. அப்ப அவர் என்ன பண்றாரு, அவருடைய ஒரு இஷ்ட தெய்வம், ஒரு பயங்கரமான ஒரு பெண் தெய்வம், தாய் பிரத்யங்கரா தேவி, அந்த தாயை அவர் அனுசரிச்சு அதை வணங்கி வர்றாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு, தான் உடம்பு எதுவுமே பேச முடியல, கட்டை எடுக்க முடியல, வாய் திறக்க முடியல, எந்திரிக்க முடியல, மூச்சு கூட அதிகமா விட முடியலங்கிற நேரத்துல மனசார அந்த தாய் பிரத்யங்கரா தேவி, அவருடைய அந்த தாயோட பெயரை பிரத்யங்கரா தேவி, பிரத்யங்கரா தேவி, பிரத்யங்கரா தேவின்னு அந்த அம்மாவோட பெயரை நாவல 11 முறை உச்சரிக்கிறார். உச்சரிச்ச கணம் அந்த கட்டு விலகுது. அவர் கை கால் அசைக்க முடியுது, எந்திரிக்க முடியுது, பேச முடியுது. உடனே எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச உடனே போய் விபூதி எடுத்து நெற்றி நிறைய பூசுறாரு. அப்ப அவருக்கு ஒரே குழப்பம், நம்ம மேல சாமி வந்துச்சு, நமக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அதாவதுங்க, இந்த உண்மை நிகழ்வு எதுக்கு சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா, உடல்ல கட்டு இருந்துச்சுன்னா இது ஒரு முதல் அறிகுறி. அதாவது நம்மளை முடக்கணும், 2 விஷயம் இருக்குங்க. நம்மளை முடக்கணும், நம்மளை செயலிழக்கணும் அப்படின்னா
அது வேற. நம்ம மேலே இருக்கிற சாமியை பிரித்தெடுக்கணுங்கிறது வேற. நம்மளை முடக்கணும்னா கை வராது, கால் வராது, அதே சமயம் பேச முடியாது. அதே சமயம் நம்ம மேலே இருக்கிற சாமியை பிரித்து எடுக்கணும்னா இது போன்று நம்மளால் எந்த ஒரு செயலை செய்ய விடாமல் முடக்கி நமக்கு உயிருக்குள் இருக்கிற அந்த உயிர் சக்தி, அந்த தெய்வ சக்தியை அந்த இடத்துல இருந்து எடுத்து செல்ற இந்த விதங்கள் 2 விதங்கள் தான். இப்போ உடம்புல எப்படி தெரியும்னா, இப்போ நான் சொன்னேன்ல, இது ஒன்று. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, அவர் மேலே அந்த சாமியானது விட்டு விலகலை. அந்த தாய் பிரத்யங்கரா தேவி காத்து கொடுத்துருச்சு. சரிங்களா? மறுபடியும் அவர் என்ன பண்றாரு, ஊக்கமா அவரை நினைக்கிறாரு. அவர் தான் சத்தியத்தின் வழி நிற்கிற பிள்ளையாச்சு. மறுபடியும் அந்த தெய்வத்தை நினைச்சு வணங்கி வர்றாரு. அந்த தெய்வத்துக்கு ஒரு சில நாட்கள் அர்ப்பணிக்கிறாரு. அந்த தெய்வத்துக்கு விரத முறையை மேற்கொள்றாரு. அப்ப என்ன ஆகுது, இரண்டாவது முறையும் அதே மாதிரி நடக்குது. அப்ப என்ன பண்றாரு, அப்ப அவர் மேல இருந்த சாமி அவருக்கு ஒரு சில சாங்கியங்களை சொல்லி கொடுத்துருச்சு. உனக்கு இப்படி நடக்குதா, நீ இதை செய்ய. இப்படி கனவுல தெரியுதா, நீ இதை செய். சாங்கியங்கள்லாம் என்ன, எலுமிச்சங்கனியிலிருந்து எண்ணற்ற சாங்கியங்கள் இருக்கு. அது மரலாடிகளுக்கு தெரியும். இது போன்ற சாங்கியங்களை நீ செஞ்சு அந்த கட்டுல இருந்து உன்னையை நீ காத்துக்க அப்படின்னு அவர் மேல வர்ற சாமி அந்த இடத்துல அவருக்கு சரி பண்ணி கொடுக்குது. அதாவதுங்க, உடல்ல கட்டு இருக்கு அப்படின்னா இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, திடீர்னு நம்மளுடைய கை கால், அதே சமயம் நம்ம வாய் பேச முடியாம அந்த ஒரு சில செய்வினை வைத்து அவர்களால் அந்த பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்கல்ல, அது போன்று திடீர்னு நடக்கும். ஆனா அது நமக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை, குடி போதை இது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் நடக்கும். அதுக்கு சாமியும் போட்டு நம்ம குழப்பிக்க கூடாது. நாம நல்ல ஆரோக்கியமா இருக்கோம், ஆனா இருந்தாலும் இப்படி நடக்குது அப்படின்னா அது ஏதாவது ஒரு தீய சக்தியா இருக்குமா என்னன்னு நீங்க அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். சரிங்க, இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, உடல்ல கட்டு இருக்கிறது அப்படின்னா உங்களை எந்த ஒரு செயலையுமே செய்ய முடியாது. தெய்வம் சார்ந்த எந்த ஒரு செயலையும் செய்யவே விடாது. அதிகமான காமம் சார்ந்த எண்ணங்களை, அசுத்தம் சார்ந்த எண்ணங்களை, அதாவது நரகள் சார்ந்த எண்ணங்களை, பல துர்நாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்க உடம்ப நீங்க சுத்தமா நாம இருக்கோம்னா அனுதினமும் குளிச்சு ஆரோக்கியமா நாம இருப்போம்ல, அது மாதிரி இருக்க விடாது. பீடை பிடிச்சு நம்மளை சுத்தி இருக்கிற மாதிரி நாம உணர்வோம். சாமியை கும்பிடவே முடியாது. சாமிய மனசுல நினைக்க கூட முடியாது. ஆலயங்களுக்கு போகவே முடியாது. இது ஒண்ணு. இது இல்லாம மனதுல நம்ம மனசு இருக்குல்ல, நம்ம மனசானது ஏதோ ஒரு பித்து பிடிச்ச மாதிரி, அதாவது என்ன சொல்றது அப்படின்னா, மனுஷனா இருக்க முடியாது, அவனுடைய வாழ்வியல வாழ முடியாது. இதுதாங்க தெய்வத்தை சுமக்கிறவங்களுக்கு, தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கும் சரி, இது போன்று தீவினைகள் வந்து சாடி நின்றுச்சு அப்படின்னா இது போன்ற அறிகுறிகள்லாம் தெரியும். இன்னைக்கு இதை எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க உங்க மேல ஒரு சாமி வருது, ஆனா நீங்க இப்படி உணர்றீங்க. ஒரே ஒரு விஷயம் தான், எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமா நீங்க சிந்திக்கும் போது அந்த சிந்தனையே உங்களுக்கு அதாவது எப்படி சொல்றது, நிஜத்துல நடக்கும். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமா சிந்திக்கவே கூடாது. இதுக்கு நமக்கு சம்பந்தமா இருந்தா மட்டும் அந்த விஷயத்தை பத்தி நம்ம யோசிக்கணும். சரி, நீங்க ஒரு சாமியாடி, உங்களுக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இதுல இருந்து கட்டுல இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னா, நீங்க இது போன்ற அவர் எப்படி ஒரு பிரத்யங்கரா தேவி, தாய் மாசாணி அம்மன், தாய் ஆதிபரா சக்தி, தாய் பத்ரகாளி, ஐயா முத்தையா, இது போன்று எவ்வளவோ பெரிய கருப்ப, மாசி பெரியண்ணசாமி, 18ஆம் படி, சுடலமான, இது மாதிரி எண்ணற்ற தெய்வங்கள், தாய் பேச்சு, ராக்காயி, பிரம்மசக்தி, என்னென்ன தெய்வங்கள் இருக்கோ, தொட்டிச்சி, நாகமா, ஏதாவது ஒரு தெய்வங்களோட பெயர்களை அவர்களுடைய மந்திரமா நீங்க உச்சரிச்சிங்க அப்படின்னா இது போன்ற கட்டுகள்ல இருந்து நீங்க வெளியே வர முடியும் அப்படிங்கிறத அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொண்டு, நாம உடல் கட்டுல இருந்துச்சுன்னா இது போன்ற ஒரு சில அறிகுறிகள் நமக்கு தெரியும்னு சொல்லி, நன்றி வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.